ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு லாங் பிரேக்குக்கு அப்புறம் நான் உங்க கூட ஒரு வீடியோவோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோவில் நம்ம கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேங்க. எனக்குமே யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைங்க. ஏதோ நம்மளை தெரிஞ்ச 4 பேர் நம்மளை நண்பராக நம்ம கூட பழகின 4 பேர்த்துக்காக மட்டும்தான் இனியும் நம்ம வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக என்னோட இந்த வீடியோ பயணம் இதிலேருந்து இன்னும் தொடர ஆரம்பிச்சிருக்கு. ஏன் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லுக்கு என் மேலே கொஞ்சம் கோவம். ஏன்னா நான் அது மேலே கொஞ்சம் கோவத்தை காட்டினேன்னா, அதனால் பட்ஜெட் பற்றாக்குறை அப்படி இப்படின்னு இழுத்து இப்போ தான் கைக்கே வந்திருக்கு. இதையவாச்சும் பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக, சரி இதை எப்படி கண்டினியூ பண்ணனாலும் நம்ம செல்லை உருப்படியாக வச்சுக்கோமே அப்படின்றதுக்காக கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேங்க. கரண்ட் சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, தீயை பொருத்தி விட்டால் பற்றிட்டு எரிஞ்சிருமாட்டிருக்குங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன். நம்மகிட்டே பார்த்திங்கன்னா வைக்கப்புல் நானே வாங்கிட்டேன். இன்றைக்கி தான் இறக்குனேன். ஒரு கட்டு வைக்கப்புல் பார்த்திங்கன்னா ரூ. 220. உங்கள் ஊரில் ஒரு கட்டு வைக்கப்புல் என்ன விலைக்கு வாங்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம வைக்கப்புல் வாங்குறது ரொம்ப ரேரு தான். சோளத்தட்டை, புல்லுக்குச்சி இதெல்லாம் இருக்குது. இருந்துமே எல்லாத்தையுமே தீர்த்துட்டோம். நம்ம தீர்த்துட்டோம், வேறு வழியே இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு தான் நானே வைக்கப்புல் வாங்கினேன். ஒரு 20 கத்து வாங்கி போட்டிருக்கேன். 20 கத்து வாங்கி போட்டிருக்கேன்னா எத்தனை நாளைக்கு வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு 15 நாள், ஒரு 20 நாள் அவ்வளோதான். அதுக்கு மேலே வராது. சோளப்பயிர் தீர்த்துட்டேன். சோளப்பயிர் தீர்ந்ததையும் போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் என்னால் போட முடியல. காலம் இழுத்துக்கிட்டே போக போக நானும் வேலைகளை பார்த்துட்டு மாடுகளை அதுக்காக தீனிகளை சேகரிக்க முடியலை. இருந்தாலும் 3 மாதத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள், மாறுதல்கள், புதுசாக நிறைய விஷயங்கள், புது வரவுகள் இது மாதிரி எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் நம்ம மாடுகள்கிட்டேருந்து கிடைக்கிற பால், அந்த பால் பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருச்சுங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்த பாலில் இப்போ பாதி தான் வருதுன்னே சொல்லலாம். புது வரவுகள் எல்லாம் இருக்குது. இருந்தாலுமே அவங்களுக்கு தீனி தண்ணி குடிக்கும்போது தான் அவங்க தான் நமக்கு வருமானம் தருவாங்க. தீனி இல்லை, தண்ணி இல்லைனா அவங்க எப்படி நமக்கு வருமானம் தருவாங்க? தரமாட்டாங்க இல்லைங்களா? இப்போதைக்கு மாடுகளுக்கு வயிற்றுக்கு இருக்கணும், தண்ணி குடிக்கணும், அவ்வளோதான். அந்த பால் இதை பற்றியெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கிறதே இல்லைங்க. மழை பெய்யட்டும், பச்சை தலையிட்டும், அவங்களுக்கு நல்லா சாப்பிடட்டும், அப்புறம் நம்ம பால் அந்த பக்கமே போகலாங்க. இப்போ இதுதான் கரண்ட் சிச்சுவேஷன். இப்போ காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. எங்கள் ஊர் பக்கம் மட்டும்தான் இப்படி காற்றா, இல்லை உங்கள் ஊர் பக்கத்துலலாம் இப்படி தான் காற்றடிக்குதான்னு சொல்லுங்கள். காற்றடிச்சா மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. உண்மையா என்னன்னு தெரிலங்க. இன்னும் ஆடி மாதம் பிறக்கவும் இல்லைங்க. ஆனி மாதமே பார்த்திங்கன்னா காற்று பிச்சுக்கிட்டு அடிக்குது. எல்லாத்தையுமே பிச்சு பறக்க விட்ற மாட்டிருக்கு. எங்களால் அந்த ஒத்த காட்டுக்குள்ளே கொட்டத்தில் இருக்கவே முடியலங்க. எங்களுக்கு வேறு வழி தெரியாதனால இங்கே இருக்கோம். யாருக்கெல்லாம் தெரியும் நாங்கள் இப்படி தான் இருக்கோம் அப்படின்றது. இப்போது எங்களுக்கு போதும் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா எங்களோட சூழ்நிலை, எங்களுடைய வறுமை இதெல்லாம் தாண்டி நாங்கள் இங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அவசியம். நம்மளோட வாழ்க்கையை நல்ல முறையாக கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை எங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை